எக்ஸாம்பிள் விஜய் சார் அண்ட் அஜித் சார் பூவெல்லாம் உன்வாசம் இப்பவும் சரி அவருடைய ஜேர்னியும் ரொம்ப அழகு. நீங்க சொல்லுங்க சார், பூவெல்லாம் உன்வாசம் பத்தி சில ரீகால் உங்களுக்கு மறக்க முடியாத மெமரி ஒர்க்கிங் வித் அஜித் சார். கிடையாது. பட் அந்த டைம்ல வந்து ஒரு 5-6 பேர் தான் இருப்பாங்க. அதுவும் நியூ டைரக்டர்ஸ் அப்படின்னா வந்து கதை கேட்கறதோ படம் கொடுக்கறதோ, கதை பிடிச்சா கூட அவங்க வந்து கொடுக்க மாட்டாங்க. பட் அந்த கதை நல்லா இருக்கு அப்படின்னா அவர் வந்து சௌத்ரி சார் வந்து 100% கொடுத்துருவாரு அப்படிங்கிற நம்பிக்கை வந்து விதைச்சாரு. ஸோ நான் எல்லா இடத்துலையும் மிஸ் ஆகி வரும்போது கண்டிப்பாக இந்த இடத்துல எனக்கு ஓகே ஆகிடும்னு எனக்கு சொன்னிச்சு. ஒரே ஒரு விஷயம், சார் ட்ராக் சுரேஷ் சார் போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் தான் என்னை வந்து ஆர்பி சௌத்ரி சார்கிட்ட கூட்டிகிட்டு போனார். ஸோ அந்த நாள் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான நாள். போய் கதை சொன்னேன், 100% ஓகே ஆச்சு. எனக்கு ஒரு வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு மனிதர். சரி, இப்போ துல்லாத மனமும் துள்ளும் இந்த இன்டர்நெட் காலகட்டத்திலையும் வந்து கொண்டாட போகுது. அதாவது சோஷியல் மீடியா ரொம்ப வைரலா இருக்கும் போதும் அந்த படம் இப்போ போட்டா அப்படியே பாத்தீங்கன்னா ஹேஷ்டாக் ட்ரெண்டிங் ஆகுது. ஸோ துல்லாத மனமும் துள்ளும் டு லியோ வரைக்குமே பாத்தீங்கன்னா விஜய் அவர்களோட ஜேர்னி ஒரு பிரம்மாண்டமான ஜேர்னி. உங்களோட 25 இயர்ஸும் வந்து அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா போய்கிட்டு இருக்கு. ஸோ நீங்க சொல்லுங்க சார், இந்த காலத்து இளைஞர்களுக்கும் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா படம் பாக்குற மாதிரி ஒவ்வொரு முறையும் அந்த ஃபிலிம் அப்படி இருக்கு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல, எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. இப்ப திரும்ப எத்தனை தடவை டெலிகாஸ்ட் பண்ணாலும் துல்லாத மனமும் துள்ளும் எல்லாரும் உட்கார்ந்து பாக்குறாங்க. அது ஒரு படம் அப்படிங்கிறது வந்து ஜென்ரேஷனை தாண்டி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் என்னுடைய காமெடி படங்களும் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கும் போயிட்டே இருக்கு. ஓகே சரி, எல்லா ஆக்டர்ஸ் பத்தி பேசும்போது உங்களோட படத்துல ஒர்க் பண்ண எல்லா ஆக்டர்ஸுமே பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஹீரோஸா மாறிடுறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் விஜய் சார் அண்ட் அஜித் சார் பூவெல்லாம் உன்வாசம் இப்பவும் சரி அவருடைய ஜேர்னியும் ரொம்ப அழகு. சரி நீங்க சொல்லுங்க சார், பூவெல்லாம் உன்வாசம் பத்தி சில ரீகால் உங்களுக்கு மறக்க முடியாத மெமரி ஒர்க்கிங் வித் அஜித் சார். நான் பூவெல்லாம் உன்வாசம் பண்ணும்போது அது ஒரு ஃபேமிலி ஸ்டோரி. அப்போ வந்து எல்லாருமே விஜய் சார் அஜித் சார் எல்லாமே அப்கமிங்காக வந்துட்டு தான் இருந்தாங்க. அந்த படத்துக்கு வந்து அவ்வளோ பெரிய ஒரு பட்ஜெட்டு, அவ்வளோ பெரிய மியூசிக் எல்லாமே வந்து பண்ணுறதுங்கிறது வந்து எனக்கு இப்போ சரியான தயாரிப்பாளர் கிடைக்கல. ஆஸ்கார் ரவி சார் தான் அதை பண்ணார். 2 வீடு கட்டணும் அப்படின்னு சொன்னேன். ஒரிஜினல் வீடே கட்டிக்க அப்படின்னு சொல்லி சொன்னார். நம்ம செட்டு தான் போட்டேன், எக்ஸ்டீரியரில் போட்ட ஒரு மிக பிரபாகர் ஆர்ட் டைரக்டர் தான் போட்டார். வில்சன் வந்திருந்தான், அவர் தான் கேமராமேன். இந்த வித்யாசாகர் ஒரு அற்புதமான ஒரு மியூசிக் கொடுத்துருந்தாரு. அது கூட அஜித் சார் கூட சேர்ந்து பண்ணும்போது அஜித் சார் ஜோதிகா பேர் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த கூட எல்லாம் சொல்லுவாங்க. இவருக்கு சிவகுமார் சாருக்கு வந்து மருமகளா அந்த படத்துல அவங்க பண்ணியிருப்பாங்க. அது இப்போ கூட எல்லாரும் சொல்லி காட்டுவாங்க. ஒரு அற்புதமான ஒரு படம் அது. சரி, விஜய் சார் சமீபமா பாத்தீங்களா நீங்க? அதற்கப்புறமா நல்ல வேலை கேட்டீங்க, நான் எழுதி வச்சிருந்தேன், மறந்துட்டேன். இந்த ஃபங்க்ஷன் சம்மந்தமாக பார்க்கணுன்னு சொல்லியிருந்தப்ப என்னை உடனே வர சொல்லியிருந்தார் சார். போய் உட்காந்து பேசுகிறேன், இதை பற்றி பேசுவார், அதை பற்றி பேசுவார். எல்லாம் இப்போ பண்ணிகிட்டு இருக்கிற படம், இந்த படத்தோட தயாரிப்பாளர், அவர் என்ன பண்ணியிருக்காரு சிங்கப்பூரில், இவ்வளோ டீட்டெயில் கேட்டு ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் வந்து மனமிட்டு வந்து பேசிகிட்டு இருந்தார் விஜய் சார். தேங்க்யூ விஜய் சார், உங்களோட பிஸி ஷெட்யூலில் என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு இவ்வளோ விஷயம் என்கிட்ட பேசுனது நன்றி சார். ஓகே, அந்த ஆக்டர்ல இருந்து ஆரம்பிச்சு சொல்ற மாதிரி எஸ்கே அவர்கள் இப்ப எல்லாருமே சொன்னாங்க ஒரு மிகப்பெரிய ஆக்டர் ஆயிருக்காங்கன்னு. சோ எஸ்கே அவர்களோட உங்களுக்கு இருக்கக்கூடிய ரேப்போ அண்ட் அந்த விஷயங்கள் பத்தி சிவகார்த்திகேயன் கூட பண்ணும்போது அவருக்கு அது புதுசு, ஃபர்ஸ்ட் படம். எனக்கு வந்து ரீஎன்ட்ரி அந்த படம். ஸோ என்கிட்ட வந்து பட்ஜெட்டா வந்து பெருசா கையில இல்லை. ஸோ ரொம்ப எக்கனாமிக்கலாக எங்கள் ஊர்லேயே கொண்டு போய் வச்சு ஷூட் பண்ணேன். நைட் ஷூட்டிங்லாம் நடக்கும். எங்கேயாவது வந்து திண்ணையில் அங்கெல்லாம் வந்து படுக்கிற மாதிரி நைட் 2 மணிக்கு ஷூட்டிங். ஆனால் ரொம்ப கம்ஃபர்ட்டாக எதுவும் கோச்சிக்க மாட்டார். இவனுக்கிட்ட இவ்வளோ தான் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. எல்லாம் எங்கள் ஊரில் இருக்கிற எங்கள் ரிலேஷன் வீட்டு திண்ணையிலலாம் நைட்டு 2 மணிக்கு படுத்துருப்பாரு. அதுக்கப்புறம் கூப்பிடுவோம் வருவார். ஸோ அந்த மாதிரி ஒரு டெடிக்கேஷனான ஒரு ஆர்டிஸ்ட். அந்த டெடிக்கேஷன் அப்போவே அவர்கிட்ட தெரிஞ்சுது. 2வது சேனல்லேருந்து வந்ததுனால காம்பேரிங்லாம் ரொம்ப அழகாக பண்ணுவார். ஸோ அது எல்லாமே அவருக்கு ஒரு பேசிக் திறமையா அவருக்கு இருந்ததுனால இன்னைக்கு ஒரு உச்சத்துக்கு தொட்டிருக்கிறார். ஓகே சார், அது காமெடி பத்தி எல்லாருமே சொன்னாங்க. சாரோட காமெடி ஜானர் வந்து ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி. ஆனா படத்துல நாங்க நிறைய சிரிக்கிறோம். ஆனா நேர்ல உங்களை பார்த்து ரொம்ப சிம்பிளா எளிமையா அந்த காமெடி எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, அந்த மேஜிக் எப்படி நடக்குது? இல்லை, எனக்கு ரொம்ப ஹியூமர் சென்ஸ் ஜாஸ்தி. எங்க அம்மாவுக்கு அது இருக்கும், ரொம்ப அடிக்கடி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதுவா என்னன்னு தெரியல, எனக்கு ரொம்ப ஹியூமர் சென்ஸ். யாராவது காமெடி சொன்னா நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். ஸோ அதனால வந்து அதான் இப்போ யாராவது ஒருத்தரை பார்க்கும்போது நான் வேற ஒரு கோணத்தில் தான் நான் பார்ப்பேன் நான். ஸோ எல்லா விஷயத்துலையுமே ஒரு காமெடி இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப சீரியஸாக இருக்கிறப்ப மயில்சாமி சொல்லுவார், அவர் இறந்து போயிட்ட மயில்சாமி சொல்லுவார், ஒரு டெத்தில் நடந்த காமெடி என்கிட்ட சொல்லுவார். நான் உழுந்து சிரித்தேன் நான். ஸோ டெத்தை யார் எப்படி பார்க்குறாங்க, மயில்சாமி பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த டெத்து வந்து எப்படி இருந்துச்சுங்கிறப்ப தான் ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருக்கும்.
ஸோ எல்லாத்துலேயுமே இந்த காமெடி இருக்குங்கிறத மயில்சாமி மூலியமா நான் வர்றேன். சரி, இன்னும் 2 முக்கியமான ஹீரோஸ் இருக்காங்க. உங்களோட விக்ரம் பிரபு சார் அண்ட் விஷ்ணு விஷால் அவர்கள். அவங்கள பத்தியும் சில வார்த்தைகள். ஏன்னா நீங்க மத்த ஹீரோஸ் எல்லாரும் பத்தியும் பேசிட்டீங்க. விமல் சார்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த 2 பேர். விக்ரம் பிரபு வந்து ரொம்ப ஒரு அமைதியான ஒரு பையன். அவர் வந்து லண்டன்ல படிச்சுட்டு வந்ததுனால ஒரு ரொம்பவும் ஒரு டீசெண்டா அந்த இப்படி இருப்பாரு. பிரபு சார் வந்து ரொம்ப கலவக்கில இருப்பாரு. விக்கி கொஞ்சம் வந்து அப்படி இருப்பாரு. பட் ஆனா நம்ம என்ன சொல்றோமோ வந்து கேட்டு நடிப்பாரு. தனியா என்ன பிரபு சார் கூட்டிட்டு போய் நம்ம ஊர் நேட்டிவ் வீட்டுலாம் தெரியாது, வச்சு வாங்கிக்க அப்படின்னு சொல்லி ஃபைனலா சொல்லுவாரு. நான் எது சொன்னாலும் கம்ஃபர்ட்டா பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு அற்புதமான மனிதர் தான் விக்ரம் பிரபு. அதே மாதிரி விஷ்ணு விஷால் வந்து என் படம் பண்ணும்போது அவர் நிறைய ஆர்ட் ஃபிலிம் எல்லாம் பண்ணியிருந்தாரு. அதனால வந்து என் படம் வந்து ஒரு 2 நாள் எனக்கும் அவருக்கும் செட் ஆகல. அவர் செல்லா கிட்ட போயிட்டு என்ன ஓவரா என்ன பந்த பண்ண சொல்றாரு, நான் கொஞ்சம் அடக்கி வாசிச்சா வேணான்றாரு. என்ன நீ சார் என்ன சொல்றாரோ அதை பண்ணு, ஒரு 10 நாள் கழிச்சு எடிட்டிங்ல வந்து பார்த்துட்டு உனக்கு பிடிக்கலன்னா அதுக்கப்புறம் நீ பண்ணு அப்படின்னு. அப்புறம் நான் சொன்னதை கேட்டு நடிக்க ஆரம்பிச்சிட்டாப்ல. 10 நாள் கழிச்சு வந்து எடிட்டிங்ல பார்த்துட்டு 2-3 நாள் திரும்ப வந்து உட்காந்து பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகி அதுக்கப்புறம் நான் சொன்னதெல்லாம் பண்ணாரு. லாஸ்ட் டே வந்து என்கிட்ட சொன்னாரு, சார் அந்த ஃபர்ஸ்ட் டே ஷூட் பண்ணதை ரீஷூட் பண்ணிங்க சார் அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஒரு டெடிகேஷன், ஒரு ஆக்டிங்ல ரொம்ப டெடிகேட்டடா இருப்பாரு. மியூசிக் டைரக்டர்ஸ்க்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய ரேப்போ பத்தி, ஏன்னா உங்களோட எல்லா படங்களோட பாடல்களும் சூப்பர் டூப்பர் ஹிட். துல்லாத மனம் துள்ளும் பூவெல்லாம் உன் வாசம், ஜிவி பிரகாஷ், யுவன் சங்கர் ராஜா, வித்யாசாகர் அவர்கள், எஸ் ஏ ராஜ்குமார் சார் அவர்கள், பெரிய லிஸ்ட். அதை பத்தி சொல்லுங்க சார். இசையமைப்பாளர்கள் தான் எனக்கு மியூசிக் கம்போசிங், மியூசிக் ரெக்கார்டிங் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் படத்துலேயே எஸ் ஏ ராஜ்குமார் சார் கிடைச்சது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் சார் இதில் அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தாங்க, எந்த படம் ரிலீஸ் ஆனாலுமே வந்து அந்த ஆடியோ வந்து டிபிடி துல்லாத மனம் டிஎம்டிக்கு மேலேயா டிஎம்டி கீழேயா, ஆடியோ கம்பெனிஸில் சொல்கிறது டிஎம்டிக்கு மேலேயா டிஎம்டி கீழேயான்னு தான் வந்து ரெக்கார்டு வச்சுருக்கு. ஸோ அதுதான் ஒரு இடத்துல இருக்குது, அந்த டிஎம்டியோட ஆடியோ தான் வந்து டாப் லெவலில் இருக்குது அப்படிம்பாரு. ஸோ அப்படி ஒரு மியூசிக்கை கொடுத்த எஸ் ஏ ராஜ்குமார் கூட ஒரு அற்புதமான ஒரு ரிலேஷன்ஷிப்பே எனக்கு இருக்கும். நல்ல கவிஞர், நல்ல கதாசிரியர். அவர் எழுதின கவிஞர் ஒரு பேஸ் லிரிக்ஸ் அவர் கொடுத்ததை வந்து கவிஞர் வைரமுத்து பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு அவரை பீட் பண்ணணும்னு பண்ணதுதான் அந்த இனிசை பாடி வரும் பாட்டு. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஷாட்டே நீங்க டான்ஸ் தான் ஷூட் பண்ணீங்க இல்லைங்களா? பாடல் தான் ஷூட் பண்ணீங்க. அப்போ ராஜு மாஸ்டர்ல இருந்து ஆரம்பிச்சு இப்போ நம்ம படம் தேசிங் ராஜா 2 திரைப்படத்துல தினேஷ் மாஸ்டர் வரைக்கும் அந்த ஜேர்னி பத்தி சொல்லுங்க சார். டான்ஸ் மாஸ்டர்ஸ் உங்களோட படம் இல்லை, அதில் நான் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக ப்ளே பண்ணேன். ஏன்னா பெரிய டீம் விஜய் சார்லாம் வச்சு நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் டே வந்து கொஞ்சம் நர்வஸாக இருந்தது. அதனால தான் துட்டு சாங் ஃபர்ஸ்ட் டே நான் போட்டேன். எல்லாரும் கேட்டாங்க என்ன ஃபர்ஸ்ட் சாங் எடுக்கிற சீன் இல்லை எனக்கு முதல்ல டீம் செட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டேயே சாங் போட்டேன். துட்டு பாட்டு தான் ராஜு மாஸ்டர் எக்ஸ்ட்ரானரியா அதை பண்ணுப்பாரு. தினேஷ் மாஸ்டர் வந்து அதில் அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறாரு. அவரோட தினேஷ் மாஸ்டரோட வளர்ச்சி ரொம்ப அற்புதமான ஒரு வளர்ச்சி. நான் ஒரு அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணி அவருக்கு ஆக்சுவலாக நான் அசிஸ்டண்டாக தங்கியிருந்த ரூமில் தான் தினேஷ் மாஸ்டரும் தங்கியிருந்தார். அங்கே ஒரு வீட்டில் தான் அவரும் தங்கியிருந்தார். அவர் சின்ன பையன்லேருந்து எனக்கு தினேஷ் எனக்கு தெரியும். ஓகே ஓகே சார், மிக முக்கியமான ஒரு நாயகன். சரவணன் இருக்க பயமேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அடுத்த நிமிஷமே வந்து எழி சார் இருக்க பயமேன் அப்படின்னு உங்களை நம்பி எப்பவுமே வசூல் அப்படின்னா உங்க பேரை சொல்லக்கூடிய நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உங்களோட திரைப்படம் குறித்தும் அவரோட டிராவல் பண்ணதை பத்தியும் சொல்லுங்க சார். ரொம்ப ஹியூமர் சென்ஸ் நீங்க இப்ப என்ன சொன்னீங்கல்ல, அதை விட ஜாஸ்தியா இருக்க ஒரு மனிதர் அப்படின்னா ஒரே சார் தான். ரொம்ப ஒரு சிம்பிளான ரொம்ப இப்படி ஒரு டவுன் டு எர்த் எளிமையான ஒரு மனிதரை நம்ம பார்க்க கூடாது. நான் வந்து படம் பண்ணும்போது சொல்லல, இப்போ ரீசெண்டா அவரோட மாமன்னன் படத்தோட இதுதான் போயிட்டு படம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour நான் அந்த டைரக்டர்லாம் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். நான் அன்னைக்கு படம் பண்ணும்போது எப்படி இருந்தாரோ அதே மனநிலை, அதே சிரிப்பு, அதே கமெண்ட், அதே வாடுறது நம்மள. ஸோ கொஞ்சம் கூட ஒரு சேஞ்சஸே இல்லை. அவரை வச்சு ஒரு காமெடி பண்றது ரொம்ப ஈஸி. ஏன்னா நம்மள ஹியூமர் சென்ஸ் அவ்வளவு இருக்க ஒரு உங்களோட பயங்கரமான ஃபேன் அவர் சொன்னதை நாங்க கேள்விப்பட்டோம். உங்களை பார்க்கும்போது உங்களோட ஹியூமர் அண்ட் உங்களோட ஃபிலிம்ஸ்க்கு ரொம்பவும் வந்து இந்த ஹியூமரை ரசிப்பாரு. என்னை பத்தி நிறைய இடத்துல அந்த படம் வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க. பொதுவாக ஒரு படத்துல எவ்வளோ லாபம் வந்தது அப்படிங்கிறது 7 கோடி ரூபாய் எனக்கு அந்த படத்துல லாபம் வந்ததுன்னு சாரதா மோதர சொன்னாரு. நன்றி சார். ஓகே சார், தேசிங் ராஜா 2 நம்ம அந்த விழாவுக்காக தான் இருக்கோம். தயாரிப்பாளர் பி ரவிச்சந்திரன் அவர்கள் 25 ஒரு சூப்பரா இங்க நடந்துட்டு இருக்கும்போது இந்த படத்துல என்ன ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? வழக்கமா என் படத்துல காமெடி எதிர்பார்த்து தான் எல்லாருமே வருவாங்க. அதுவும் விமல்ஜி கூட நான் சேரும்போது கொஞ்சம் அதிகமாவே எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா ஹியூமர் சென்ஸ் ரொம்ப நல்லா பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் தான் விமல்ஜி.
ஸோ அதனால வந்து இந்த படம் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றதை விட ஜாஸ்தியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு அற்புதமான டீம் எனக்கு செட் ஆயிருக்கு. ஓகே சார், அதாவது படம் சம்மர்ல வருது, இன்னும் ஆடியோ லான்ச் அடுத்தது காத்துட்டு இருக்கு, நிறைய விஷயங்கள் பார்க்க இருக்கும். அதுக்கப்புறம் எல்லா ஈவெண்ட்ஸ் போல சக்சஸ் மீட்லயும் நிச்சயமா சந்திப்போம் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையோட தேங்க்யூ ஸோ மச் சார் உங்களோட டைம்காக. அண்ட் ஒன்ஸ் அகேன் கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த ஜேர்னி அப்படியே போய்கிட்டே இருக்கணும் அழகா. தேங்க்யூ ஸோ மச் சார்.